ஒன்றில் துப்பாக்கிதாரியாக கணிக்கப்பட்டவருடன் செவ்வந்தி உடன் இருந்திருக்க வேண்டும். முகமது அஸ்மன் என்று அவருடைய பெயர் கூறப்படுகிறது. அதிலும் கூட குழப்பம் இருக்கின்றது. அவர் முகமது அஸ்மனா யார் என்பதில் கூட இப்போது தொடர்ச்சியாக போலி பெயர்கள் தான் இவர்கள் பெயரிலே உலா வருகின்றது. அந்த துப்பாக்கிதாரியுடன் உடன் இருந்த செல்வந்தி எவ்விடத்திலிருந்து தனியாக பிரிந்து செல்கிறார். அந்த இடத்திலிருந்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட பின்னர் இருவரும் முச்சக்கர வண்டி ஒன்றில் தான் அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. புத்தளம் பகுதியில் பிரதான துப்பாக்கிதாரியாக கருதப்பட்ட முகமது அஸ்மன் அவர்கள் கைது செய்யப்படுவாராக இருந்தால், செவ்வந்தி புத்தளத்தை தாண்டி விட்டாரா அல்லது புத்தளத்தை தாண்டுவதற்கு வாய்ப்பு குறைவு. அவ்வாறு இருந்தால் அவர் புத்தளத்தை தாண்ட முதல் எங்கு சென்றிருப்பார்? இந்த ஜே.கே. பாய் என்பவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவருடைய உதவியோடு தான் அவர் செவ்வந்தி நாட்டை விட்டு இந்தியாவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்படியே யாழ்ப்பாண கடற்பரப்பு கூடாக சென்றார் என்கின்ற தகவலை யாரோ கட்டமைக்க முற்படுகிறார்கள் அல்லது யாரோ உருவாக்க முற்படுகிறார்கள். அப்படியாயின் 70 லட்சம் ஜே.கே. பாய்க்கு இந்த பயணத்துக்காக வழங்கப்பட்டதாகவும் இப்போது தகவல்கள் கூறுகின்றன. யாழ்ப்பாண கடற்பரப்பை ஏன் இவர்கள் தெரிவு செய்தார்கள்? உண்மையில் யாழ்ப்பாண கடற்பரப்பு ஊடாக இந்தியா செல்வது என்பதை விட தலைமன்னார் ஊடாக இந்தியா செல்வதுதான் அண்மை காலங்களிலே பலர் சென்றிருக்கின்றார்கள். இலங்கையின் பாதுகாப்பு தலைமன்னார் ஊடாக செல்ல அல்லது நீர்கொழும்பு பாதை ஒன்றும் பேசப்படுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது யாழ்ப்பாணம் என்று கூறப்படுவதிலும் ஒரு சந்தேகம் நிலவுகின்றது. அப்படி பார்க்கின்ற போது இதில் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது. ஆபரேஷன் சிந்து என்பதை இந்தியா நடத்தி இருந்தது பாகிஸ்தான் மீது. அந்த ஆபரேஷன் சிந்து ஆரம்பிக்கப்பட்ட பின்னாட்களிலே பாகிஸ்தானும் கூட பல விடயங்களில் அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளுக்கு கூடாக இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்திருந்தது. அந்த அழுத்தத்தின் பின்னர் இன்னும் ஒரு விடயம் பார்க்கப்பட்டது. பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புகள் இலங்கை கூடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்திலே இருக்கக்கூடிய கூடங்குளம் அணு மின் நிலையத்தை இலக்கு வைத்து அல்லது அதனை குறிவைத்து சில நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதை அவதானித்த இந்தியாவின் உளவு அமைப்பினர் ஆபரேஷன் சிந்துவை உடனடியாகவே நிறுத்தி இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த குறித்த அணு உலை என்பது கூடங்குளம் அணு உலை என்பது வேறு நாடுகளுக்கும் ஆபத்து என்பதை விட இந்தியாவின் தமிழகத்துக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்பதோடு இலங்கைக்கும் அதில் பெரும் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. அதனை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் பலவற்றுக்கு ஒரு பெரும் நெருக்கடி ஏற்படலாம் என்றும் கூறப்பட்டது. அப்படி பார்க்கின்ற போது எதற்கு இதனை தொடர்புபடுத்துகிறீர்கள் என்றால், இந்த செவ்வந்தியின் கைது விவகாரத்தில் யாழ்ப்பாணத்தினூடாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவல் கூறப்பட்டு அது உண்மையாக்கப்படுமாக இருந்தால், இதில் இருக்கக்கூடிய சவால் நிலை என்பது இலங்கை கடற்படையினருடைய ரோந்து நடவடிக்கைகள் வழமைக்கு மாறாக அதிகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.